நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அது ஏதோ ஒரு அசுரத்தனமாக வளர்கிறது என்றெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை. தேமுதிகவுக்கு பின்னாடி இப்போ இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த இடத்திற்கு தமிழக வெற்றி கழகமும் வரப்போகுது. இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கான ஒரு தேர்வு எப்பொழுதுமே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் விஜயகாந்த் மட்டும்தான் உயர்ந்தார். அதனால நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நேர்மறையான வளர்ச்சிக்கு விரும்பாம குறுக்கு வெட்டு அரசியலுக்குள்ள போறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை அவதூறு பரப்புவது, திடீர்னு மொழி சிறுபான்மை மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள்லாம் எங்களுக்கு எதிரின்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் இயல்பான பகை இல்லாமல் செயற்கையான பகையை தீமூட்டுகிற வேலையை அவங்க செய்கிறாங்க. அதனால் விஜய் அதிமுக கூட்டணி வந்தால் மட்டும்தான் இப்போது இருக்கிற எதிர்க்கட்சி அந்தஸ்தாவது தப்பிக்க முடியும். விரும்புவார்களா என்று தெரியல. ஏன்னா எடப்பாடியை முதலமைச்சராகுவோம்னு விஜய் பேசினாலோ, விஜயை முதலமைச்சராகுவோம்னு எடப்பாடி பேச மாட்டார். பிக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஈரோடு தேர்தல் கலைஞரும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆளும் ஆட்சியாளர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு கலா யதார்த்தம்னா, நாம் தமிழர் கட்சியில் 3வது சதவீதம், அதாவது வாக்கு வங்கியில் 3வது சதவீதத்தை எட்டியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் அது ஏதோ ஒரு அசுரத்தனமாக வளர்கிறது என்றெல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. அதை நான் நம்பலை. எப்பொழுதுமே திமுக வேணாம், அதிமுக வேணாம் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒரு 10% வாக்கு வங்கி என்பது தமிழ்நாட்டில் நிரந்தரமாக இருக்கும். அந்த இடத்திற்கு முதலில் வந்தவர்கள் பாமக, அதன் தொடர்ச்சியாக வந்தது மதிமுக, பின்னாளில் வந்தது தேமுதிக, தேமுதிகவுக்கு பின்னாடி இப்போ இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அந்த இடத்திற்கு தமிழக வெற்றி கழகமும் வரப்போகுது. எப்பொழுதுமே இந்த 2 கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு புதிய வாக்காளர்களுக்கு, இளம் தலைமுறை வாக்காளர்களுக்கான ஒரு தேர்வு எப்பொழுதுமே இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் விஜயகாந்த் மட்டும்தான் உயர்ந்தார். ராமதாஸ் உயரலை, வைகோ அவர்கள் அந்த இடத்துக்கு வர சேரலை, சீமான் சட்டமன்ற உறுப்பினராகவே இன்னும் ஆகலை. இந்த தேர்தலில் தான் ஏதோ டெபாசிட் பெற போகிறாருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த இடத்தில் தான் அவங்க தொடர்ந்து இருக்காங்களே தவிர அடுத்த கட்டத்திற்கு யாருமே செல்ல முடியல. அதனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நேர்மறையான வளர்ச்சிக்கு விரும்பாமல் குறுக்கு வெட்டு அரசியலுக்குள்ளே போகிறாங்க. ஏற்கனவே இருக்கிற வரலாற்றை, ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களை அவதூறு பரப்புவது, குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குவது என்கிற தேவையில்லாத ஒரு ஆவேசத்தை, காற்றோடு கத்தி சண்டை போடுறது மாதிரி இல்லாத ஒரு எதிரியை உருவாக்குறாங்க. திடீர்னு மொழி சிறுபான்மை மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள்லாம் எங்களுக்கு எதிரின்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் இயல்பான பகை இல்லாமல் செயற்கையான பகையை தீமூட்டுகிற வேலையை அவங்க செய்கிறாங்க. தேவையில்லாமல் மறைந்த தலைவர்கள் குறித்த அவதூறுகளை அவங்க பேசுகிறாங்க. அதனால் இது சிவசேனா மராட்டிய மண்ணில் இந்த நிலம் மராட்டியர்களுக்கு மட்டும்தான், மற்றவர்கள்லாம் வெளியேறுகன்னு தமிழர்களை அடித்து விரட்டுற ஒரு இனவெறி அரசியலை பண்ணி அது கடைசியில் இந்துத்துவ அரசியலில் கரைஞ்சு இப்போ அங்கேயும் முரண்பட்டு தெருவில் நிற்கிறாங்க சிவசேனா கட்சி. அதே இடத்தை நோக்கி தான் நாம் தமிழர் கட்சி போகுது. நாம் தமிழர் கட்சி அதிகார மையமாக மாறாது. ஏன்னா பிளவு அரசியலை நம்புகிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய இடத்துல அவங்க மதவெறி என்றால் இவங்க மொழிவெறி, ரெண்டுமே ஒரு வெறி சார்ந்து இருக்குது. இனவெறி கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாளும் வெறி ஊட்டக்கூடிய அரசியலை விரும்ப மாட்டாங்க. சும்மா அப்போதைக்கு சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கில் அண்ணாமலையும் சீமானும் அடிக்கடி வரலாம். வாக்கு வங்கியாக அது மாறாது. வருகின்ற 2026 தேர்தல் தமிழக அரசியல் களம் எப்படி இருக்கும்? ஏன்னா பல மும்முனை போட்டிகள் நடக்க போகுது. விஜய் ஒரு பக்கம், நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், இதில் நடுவில் பாஜக முடியும். எப்படி இந்த அரசியல் சூழல் எப்படி இருக்கும்? அதிமுக வலிமை குறைந்திருக்கிறது. கூட்டணி பலத்தால் அதை இட்டு நிரப்புவதற்கு அவங்களுக்கு யார் வரப்போகிறார்கள் என்று தெரியலை. பாஜக அவர்களை தொடர்ந்து மிரட்டி கொண்டே இருக்கிறது. அமலாக்கத்துறையின் வழியாக, வருமான வரித்துறையின் மூலமாக மிரட்டுகிறது. ஆனாலும் அதிமுக முழுதாக பணிவதற்கு தயாராக இல்லை. அப்போ இந்த இடத்திற்கு இப்போதைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு சக்தியாக விஜய் தெரிகிறார். விஜய்க்கு பின்னால் ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கிறது. எனவே அதிமுக விஜய் கூட்டணி வந்தால், அந்த கூட்டணியில் பாமக, தேமுதிக எல்லாம் இடம்பெற்றால் ஒருவேளை ஒரு பெரிய அவர்களுக்கு இழந்திருக்கிற வாக்கு வங்கியை ஈடுகட்டுகிற ஒரு இடம் வரலாம். அதனால் விஜய் அதிமுக கூட்டணி வந்தால் மட்டும்தான் இப்போது இருக்கிற எதிர்க்கட்சி அந்தஸ்தாவது தப்பிக்க முடியும். ஆளுங்கட்சியாக வர்றது என்பது மக்கள் விருப்பம், அதை சொல்ல முடியாது. நம்ம இப்போ மக்கள் விரும்பினால் வரலாம், விரும்புவார்களா என்று தெரியல. ஏன்னா எடப்பாடியை முதலமைச்சராகுவோம்னு விஜய் பேசினாலோ, விஜயை முதலமைச்சராகுவோம்னு எடப்பாடி பேச மாட்டார்.
இது ஒரு சிக்கல் இருக்குது அவங்க. இல்லை, இப்போவே இந்த கூட்டணி கணக்குகள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை அப்படி சொல்கிறோம். நம்ம நடைமுறையில் வந்து ஊழலற்ற அரசுன்னெலாம் பேசிட்டு எடப்பாடியை கொண்டு வருவோம் மீண்டும் அப்படின்னா, எடப்பாடி ஆட்சி நல்லா ஆச்சுன்னு சொல்லிலாம் ஓட்டு கேட்குறது சிரமமான விஷயம். இருந்தாலும் ஒரு இளைஞர் படை இருக்கிறதுனாலையும் அதிமுகவுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறதுனாலையும் ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இன்னைக்கு பிரதான கட்சிகள் வந்து திமுகவை எதிர்த்து போராட ஒரு சூழலில் அதிமுகவும் அதாவது விஜய் கட்சியும் இணைந்து செயல்பட ஒரு காலம் இருக்குது அப்படின்ற அரசியல் விமர்சகர்களோட மத்தியில் ஒரு பேச்சு, ஒரு கருத்து இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உடன்பாட்டுக்கு வரும்னு சொல்ல முடியல, இப்போ உறுதிப்பட சொல்ல முடியல. அப்படி ஒரு சூழல் வந்தால் திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டி நிலவும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் நீடித்தால் திமுக தான் திரும்ப வரும். அதை மீறி வந்து ஒரு பெரிய கூட்டணி வலிமைங்கிறப்ப எப்படி போனாலும் பாஜகவோடு அதிமுக போகாத பட்சத்தில், ஏன்னா ஒரு பொருந்தா கூட்டணியாக மாறிடும். அதிமுக பாஜக விஜய்லாம் ஒன்று சேர முடியாது. அப்போ மூன்றாவது அணியாக பாஜக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவங்க வந்து என்ன பண்ணலான்னா, நாம் தமிழர் கட்சி மாதிரி ஒரு கட்சியை வந்து தனக்கு கைவசப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எப்படி போனாலும் தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருதுருவ அரசியலாக தான் மீண்டும் வரும். மூன்றாவது அரசியல் கட்சிகள் முளைக்கலாமே தவிர தப்பி பிழைக்குமான்னு தெரியல, வாக்கு வங்கி உயருமான்னு தெரியல. அதெல்லாம் வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. செயல்பாட்டு களத்துக்கு இன்னும் விஜய் முழுமையாக வந்து சேராத காரணத்தினால அது குறித்து இப்பொழுது முழுமையான கருத்து நமக்கு இல்லை. அப்படி ஒரு வேளை அந்த சூழல் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வு உண்டாகும். இப்போது இந்த களத்தில் திருமாவளவனோட கணக்கு எப்படி சார் இருக்கும்? திமுகவை சார்ந்தே பயணிப்பாரா, இல்லை அவர் ஒரு கூட்டணி ஏற்கனவே மக்கள் நல கூட்டணின்னு இப்போ அதுபோல் ஒரு திருமாவளவனோட கணக்கு வேறு வழியில் ஏதாவது பயணிக்கலாமா? ஏன்னா அவர் தம்பின்னு ஒரு பல நாள் பயணித்தவர் இன்றைக்கி தாவைக்காவில் இணைஞ்சிருக்காரு. இணைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பதவியும் வாங்கிட்டு உடனே வந்து திருமாவளவனை பார்த்துருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? திருமாவளவனை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு குறுகலான சந்துக்குள்ளே வச்சு சிந்திக்க முடியல. ஏன்னா வெறும் கூட்டணி கணக்கை தாண்டி அவர் இந்திய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவராக உயர்ந்துட்டார். இந்தியா கூட்டணியில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறார். அதனால் காங்கிரஸை விட்டுட்டு திமுகவை விட்டுட்டு சனாதன எதிர்ப்பு போன்ற கோட்பாடுகளை எல்லாம் விட்டுட்டு அவர் ரொம்ப கீழே இறங்கி ஒரு அரசியல் பண்ணார்னா, ஏற்கனவே அவருக்கு ஒரு பாடம் இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியை வந்து உருவாக்கி அது ரிசல்ட் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து நம்மளை வந்து பரிசோதனை முயற்சியாக அரசியலில் வந்து எடுத்துக்கொள்க பார்க்கிறார்கள் என்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. அதனால் திமுகவை வலிமையாக எதிர்க்கக்கூடிய சூழல் வந்தால் மட்டும்தான் அவர் அணிமாறுவாரே தவிர, அவர் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு அணிமாறுகிற திட்டம் இல்லை, அதிருப்தி இருக்கிறது அவருக்கு. ஆனால் இரட்டை நிலைப்பாட்டிலே இருக்கிறதா தானே பார்க்கல. இரட்டை நிலைப்பாடு கற்பிக்கப்படுகிறது. அவருக்கு இரட்டை நிலைப்பாடு எப்போவுமே கிடையாது. அவர் அரசின் தவறுகளை சுட்டி காட்டிட்டு கூட்டணியில் இருக்கிறாரு. அதே இரட்டை நிலைப்பாடுனா அவர் அப்படியே அரசு தவற பூராமே பூசி பூசி ஒழுகணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு அது இரட்டை நிலைப்பாடாக தெரியுது. அவர் அப்படி கிடையாது. அவர் யாராக இருந்தாலும் அவர் அவங்களுடைய சொந்த மக்கள் பாதிக்கப்படுகிற போது, மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிற போது அதுக்கு எதிராக குரல் கொடுப்பார். ஈழத்தமிழர் பிரச்சனையில் கூட அவர் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்தாலும் அவர் எதிர்குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார். ஆனால் தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறலை. அதையே முன்னுதாரணமாக வைத்து கொண்டால் அவர் திமுக கூட்டணி விட்டு வெளியேற மாட்டார். அது ஒரு நல்ல ஒரு சொல்லியிருக்காரு. தாவேக்காவும் ஒன்று தான், விசிகாவும் ஒன்று தான். இதை நம்ம எப்படி பார்க்குறது? ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் வந்து எதை வேண்டுமானாலும் பேசலாம். அவங்களும் தேர்தல் வியூகம் சார்ந்தவங்க. ஆனால் திருமாவளவன் மாதிரியான மெச்சூரிட்டி இல்லை சார், நம்ம இதை அப்படி அந்த சொல்ல கடந்து போக முடியாது. இல்லை, வீழ்த்தியை தீர்வேன் என்ற ஒரு சபதம் எடுத்தவர் அவர். இல்லை, அதெல்லாம் சொல்ல. இன்னைக்கு அவரோட பயணம் தாவேக்காவில் வந்து விசிகாவுக்கும் உள்ள ஒரு பாலமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் வந்து திமுகவை அச்சுறுத்துவதற்கு பயன்படும் அல்லது கூட்டணி பேரத்துக்கு பயன்படுமே தவிர நடைமுறை சாத்தியத்தை வந்து அப்படிலாம் உருவாக்க முடியாது. திமுக ஒரு பெரிய இயக்கம். அதனால் இது மாதிரியான சலசலப்புக்கெல்லாம் திமுகவும் அஞ்சாது. திமுக வந்து விசிகா வெளியே போனால் பாமக உள்ள வர்றதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் அவங்க அந்த அரசியல் கணக்கெல்லாம் பார்ப்பாங்க நிச்சயமாக. அதனால் விசிகா வந்து அப்படி எளிதில் வெளியும் வராது. பாமகவிற்கு வந்து அந்த அங்கீகாரத்தை கொடுப்பதற்கும் திருமாவளவன் வந்து அதுக்கு வாய்ப்பளிக்க மாட்டார். இப்போதே இருக்கிற சூழலில் திமுகவின் அரசை கண்டித்து கொண்டு அதே சமயத்தில் கூட்டணியில் நீடிக்கிற இடத்துல தான் திருமாவளவன் இருக்கார். திருமாவளவன் குழப்பம் இல்லை. திருமாவளவனை ஒரு துருப்பு சீட்டாக்க இந்த கூட்டணிகளை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடக்கிறது. அது பலிக்குமா இல்லையா என்பது எதிர்க்கட்சிகளினுடைய ஒற்றுமை அல்லது வலிமை சார்ந்ததே தவிர திருமாவளவன் சம்பந்தப்பட்டது அல்ல. அரசியல ஒரு யூகத்தில் பயணிக்க முடியாது. இப்போ ஒரு வேளை அதிமுகவும் சரி, விஜய் தாவேகா கட்சியும் சரி, விசிகாவும் இவங்க 3 பேரும் மும்முனை கூட்டணியாக இணைந்தாங்கன்னா திமுக இவர்களை எப்படி எதிர்கொள்ளும்? திமுகவுக்கு வந்து இந்த அதாவது ஒரு தனிப்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது ஒரு அண்ணா பல்கலைக்கழகம், ஒரு வேங்கை வயல், ஒரு திருப்பரங்குன்றம் மாதிரி சில விதிவிலக்கான பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர இந்த அரசாங்கத்தையே வீழ்த்தி விடுவதற்கான பெரும் பிரச்சனைகள், பெரும் கிளர்ச்சிகளுக்கான
ஒரு சூழல் இன்னும் வரல. இதெல்லாம் அவங்க எதிர்கொள்கிறாங்க. அதனால் திமுக வந்து உடனடியாக வீழ்த்தப்பட வேண்டிய இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறது எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுமானாலும் சாதகமாக இருக்கலாம். அவங்க சந்திக்கிற ஒரு இடைத்தேர்தலை கூட எதிர்க்கட்சிகளால் ஒரு வாக்கு வங்கி காட்ட கூட நிற்க முடியலைன்னா திமுக வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டு முறை அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது. இப்போ திமுக வலிமையாக இருப்பதை அதிமுக ஒப்புக்கொள்கிறது. அப்போ அவங்கள யாரும் தாண்டி போகலை இப்போ வரைக்கும். அதனால் திமுக வலிமையோடு தான் இருக்கிறது. திமுகவினுடைய வலிமையை குறைக்கத்தான் முடியுமே தவிர இல்லாமல் செய்வதற்கான சாத்தியம்ங்கிறது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இப்போதைக்கு இல்லை. நன்றி சார்.